மகனை பெற்ற தந்தை ஒருவர் மிகுந்த வேதனையோடு என்னிடம் கூறினார். என் மகன் என்னை மதிப்பதே இல்லை, கொஞ்சம் கூட கவனிப்பதில்லை. என்ன பெருசா வளர்த்துட்டேன்னு சொல்றீங்க? நான் பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? எவ்வளவுன்னு கணக்கு போட்டு கொண்டுட்டு வாங்க, நான் கொடுத்துட்றேன் என்று கூறியதாக கூறினார். அவரது மகன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் கை நிறைய சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார். நான் அந்த தந்தையிடம் கூறினேன், உங்கள் மகனிடம் கூறுங்கள், நான் உன்னை இந்த அளவிற்கு உருவாக்குவதற்கு எவ்வளவு செலவு செய்தேன் என்று எனக்கு தெரியாது மகனே. ஆனால் உன்னுடைய பெயருக்கு பின்னால் ஒரு பட்டப்படிப்பு இருக்கின்றதல்லவா, அது என்னுடைய உழைப்பால் உருவானது. உன் பெயருக்கு பின்னால் அந்த பட்டப்படிப்பை உருவாக்குவதற்கு நான் எத்தனையோ நாட்கள் கண்முழித்திருக்கின்றேன், கடன்பட்டிருக்கின்றேன், யார் யாரிடமோ சொல்பட்டிருக்கின்றேன். அந்த பட்டப்படிப்பு சான்றிதழை கொண்டு வந்து என் கண் முன்னால் கிழித்து போட்டுவிட்டு போ என்று கூறுங்கள் என்று கூறினேன். என் அன்பிற்குரியவர்களே, ஒருவர் ஒரு மாங்கொட்டையை மண்ணில் ஊன்றி அதற்கு தண்ணீர் விட்டு வேலியிட்டு மழை வெயிலில் கெட்டுப்போய் விடாமல், ஆடு மாடுகளால் பட்டுப்போய் விடாமல் தன் வாழ்நாளை தியாகமாக செய்து ஒரு மாமரத்தை உருவாக்குகின்றார். அது ஒரு நாள் கொத்து கொத்தாக காய்க்கின்றது. ஆனால் அந்த மரம் வைத்தவன் இட்டது ஒரு கொட்டைதானே என்பதற்காக ஒரே ஒரு மாங்கொட்டையை அந்த மரம் வைத்தவரிடம் கொடுத்து அவர் தியாகத்திற்கும் உழைப்பிற்கும் அதை பரிசாக ஈடுகட்டிவிட முடியுமா? கேட்கும் போதே எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கின்றது. மரம் வைத்தவனுக்கு ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது. வேண்டுமானால் அதற்கு விலையாக அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி எறியலாம். தாய் தந்தையர்கள் உங்களுக்கு அளித்ததை கணக்கு போட்டு உங்களால் ஈடு செய்ய முடியாது. அப்படி கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு இணையாக உங்கள் உயிரை தான் கொடுக்க வேண்டும். வயோதிக பெற்றோர்களை கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் வளரும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பின்னாளில் உங்கள் பிள்ளைகள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அப்படியே உங்கள் பெற்றோர்களை நீங்களும் நடத்துங்கள். நீங்கள் உங்கள் வயோதிக காலத்தில் முதியோர் காப்பகத்தில் சேர்ந்து கொள்வதற்கு தயாராக இருந்தால் நீங்களும் அதையே உங்கள் பெற்றோர்களுக்கு செய்யுங்கள். வயதானவர்கள் மோசமாக நடந்து கொள்ளுகின்றார்கள், சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றார்கள் என்று கூறாதீர்கள். நீங்கள் உங்கள் சிறு வயதில் நடந்து கொண்டதை விட உங்கள் வயோதிக பெற்றோர்கள் மோசமாக நடந்து கொள்ளவில்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் துடிக்கின்றீர்கள் தானே? இரவு முழுவதும் உறங்காமல் இருக்கின்றீர்கள் தானே? இப்படிதானே உங்களுடைய தாய் தந்தையரும் உங்களுக்காக துடித்திருப்பார்கள். எவ்வளவு இரவுகள் உறங்காமல் இருந்திருப்பார்கள். எவ்வளவு வலிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு உங்களுக்காக சிரித்திருப்பார்கள். உங்களை சிரமமே தெரியாமல் வளர்த்ததன் விளைவா நீங்கள் அவர்களை இவ்வளவு சிரமத்திற்கு ஆளாக்குவது? குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடாவது நடந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால், யார் தன்னுடைய தாய் தந்தையரை உதாசீனப்படுத்துகின்றார்களோ அவர்களே உங்கள் இறைவன் வெறுக்கும் மிக மோசமான கேவலமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். செய்த நன்மையை மறந்தவர்களுக்கு வாழ்வில் ஓய்வே கிடையாது, மன்னிப்பே கிடையாது என்கின்றது நம்முடைய வாழ்வியல் வள்ளுவம். மறுபடியும் கூறுகின்றேன், உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அப்படி உங்கள் பெற்றோர்களை நடத்துங்கள். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.